காஸ்மோவியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்று வளர்பிறை பஞ்சமி நாள், ஆதிசங்கரர் ஜெயந்தி நாள், லாவண்ய கௌரி விரத நாள். நம்ம மனசுல எல்லாருக்கும் பயம்ங்கிறது அப்பப்ப இருக்கும், வரும், போகும். அதே மாதிரி எதிரி தொல்லைங்கிறதும் அப்பப்ப இருக்கும். நம்ம எப்பவுமே வழிபட வேண்டிய தெய்வம் நம்முடைய காக்கும் கடவுளான காலபைரவர். ஸோ அந்த காலபைரவரை நம்ம எல்லாருக்குமே தெரியும், அஷ்டமி திதியில் வழிபடுறது ரொம்ப விசேஷம். அதுவும் தேய்பிரை அஷ்டமி. அதை விட ரொம்ப விசேஷமான ஒரு நட்சத்திரம் சொல்ல போனோம்னா பரணி நட்சத்திரம். இந்த பரணி நட்சத்திர நாளில் பைரவரை வழிபட்டு வர்றது ரொம்ப விசேஷம். பைரவருடைய படம் நம்ம சுவாமி ரூமில் வைக்கிறது அவ்வளோ விசேஷம் இல்லை. அதனால அந்த பைரவரை தீப ரூபத்தில் ஜோதியாக நம்ம வழிபடலாம். சுத்தமான மஞ்சள் தூளில் ஒரு சின்ன ஒரு கோலம் போட்டுக்குங்க. உங்களுடைய சுவாமி படம் இருக்கிற ரூமில் இல்லை சுவாமி படத்துக்கு முன்னாடி சின்னதாக ஒரு கோலம் போட்டுட்டு, உங்களுக்கு என்ன கோலம் பிடிச்சிருக்கோ அந்த கோலத்தை போட்டுட்டு, ஒரு அகல் விளக்கு, சுத்தமான ஒரு அகல் விளக்கு, இல்லைன்னா இதுக்குன்னு ஒரு காமாட்சி விளக்கோ குத்து விளக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டெய்லி ஏற்றுற காமாட்சி விளக்கில் வேண்டாம், செப்பரேட்டான ஒரு விளக்கு. அதில் சுத்தமான நெய் விட்டு அகல் திரி போட்டு, அதுவும் சிவப்பு நிறத்தில் உள்ள திரியில் போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். மிளகு 5 போட்டுக்குங்க. துணியில் கட்ட வேண்டாம். மிளகை அந்த நெய்யில் போட்டுருங்க. போட்டுட்டு விளக்கு ஏற்றிட்டு சிவப்பு அரளி புஷ்பம் ஒரு 11 புஷ்பத்தை 11 பூவை எடுத்துக்குங்க. ஓம் காலபைரவாய நமஹ, ஓம் காலபைரவாய நமஹ, ஓம் காலபைரவாய நமஹ அப்படின்னு 11 முறை சொல்லி அந்த புஷ்பத்தால் அந்த விளக்குக்கு பக்கத்தில் அர்ச்சனை பண்ணிட்டு, அந்த விளக்குக்கு வெத்தலைப்பழம் வச்சு நைவேத்தியம் பண்ணி தூபம் முடிஞ்சா காமிச்சிட்டு ஒரு கற்பூரம் காமிச்சு வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக மனசில் உள்ள பயங்கள் போகும், எதிரி தொல்லைகள் குறையும். குறிப்பாக இதை பரணி நட்சத்திர நாளில் பண்ணிட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் வரும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள பராபவ வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் நாள். இன்று காலை 8 மணி 47 நிமிஷம் வரை சதுர்த்தி திதி உள்ளது. அதன் பின்னர் பஞ்சமி திதி உள்ளது. இன்று காலை 6 மணி 15 நிமிஷம் வரை ரோஹிணி நட்சத்திரம், அதன் பின்னர் மிருகசீரிஷ நட்சத்திர நாள். இன்று காலை 6 மணி 15 நிமிஷம் வரை அமிர்த யோகம், அதன் பின்னர் சித்த யோகம் உள்ளது. இன்று சுவாதி மற்றும் விசாக நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை உள்ளது. இன்றைய ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை உள்ளது. இப்பொழுது 12 ராசிகளுக்கான பொது ராசி பலனை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, வெற்றியை தரக்கூடிய நாள். மனசுல இருந்த சில பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். உத்தியோகம் தொழிலில் முன்னேற்றத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். அரசு ஊழியர்களுக்கு அனுகூலமான நாள். மாணவர்களுக்கு நல்ல பெறுபேறுகளை தரக்கூடிய நாளாக இருக்கும். கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும், பேசி தீர்த்துக்குங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். பிரயாணங்கள் பயணங்களில் பொழுது கொஞ்சம் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்கள் ஓட்டுற போது கவனமாக இருக்கணும். கல்யாணத்துக்காக வரன் தேடுபவர்கள் வரன்கள் விஷயத்தில் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டிய நாள். மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. புதன் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மிதுன ராசி என்பர்களே, விட்டு கொடுத்து போக வேண்டிய நாள். தம்பதிகளுக்கிடையே விட்டு கொடுத்து போகணும். பிரயாணங்கள் பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். உத்தியோகத்திலே உங்களுக்கு தொந்தரவு செய்தவங்க அவங்களே கொஞ்சம் விலகிடுவாங்க. பிஸ்னஸை பொறுத்தவரையில் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் லாஜிஸ்டிக் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணுபவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு. கடகராசி என்பர்களே, நன்மையை தரக்கூடிய நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். ஐடி, பிபிஓ, டெலிகாம் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள் சுறுசுறுப்பாக இருக்கணும்.
வீட்டில் உள்ள பெரியவர்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனம் தேவை. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, கேது பகவான் ராசிக்குள்ள இருக்கிறதுனால அப்பப்ப மனசுல சில குழப்பங்கள் வந்து போகும். வெளியூர் பிரயாணங்களில் பொழுது கொஞ்சம் கவனம் தேவை. வேலை தேடுறவங்களுக்கு கூடுதலான முயற்சி தேவைப்படும். உத்தியோகத்தை பொறுத்தவரையில் பதவி உயர்வுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, அமைதியா இருந்து சாதிக்க வேண்டிய நாள். வியாபாரிகளுக்கு நல்ல செய்தி உண்டு. ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுபவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். அரசியல்வாதிகளுக்கு அனுகூலம் உண்டு. காதல் இனிக்கும். இனி நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். குறிப்பாக சுவாதி நட்சத்திரக்காரர்கள் வாய் வார்த்தைகளில் கவனம் தேவை. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்க. எலக்ட்ரீஷியன், பிளம்பர், கார்பெண்டர் சம்பந்தமான வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். வெளிநாட்டில் வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். இன்று நீங்கள் பிரச்சனைகள் குறைய வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு கால பைரவர் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, அமைதியா இருக்க வேண்டிய நாள். சந்திராஷ்டமம் ஆரம்பிச்சிருக்கு. விசாக நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையுடன் மோதல் வேண்டாம். காதல் கசக்கும். நட்புகளுடன் சில பிரச்சனைகள் வரும். அரசியல்வாதிகளுக்கு சில சங்கடங்கள் வரும். மாணவர்கள் கான்சன்ட்ரேஷனோட படிக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. வியாழ பகவானை ராசி அதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, உழைப்பால் உயர வேண்டிய நாள். மனசுல இருந்த சில குழப்பங்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். குடும்பத்தில் அமைதி நிலவும். காதல் இனிக்கும். உறவுகள் பலப்படும். ஸ்டீல், அயன், கெமிக்கல் சம்பந்தமான பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். கான்சன்ட்ரேஷனோட இருங்க. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு வாராகியம்மன் வழிபாடு. மகர ராசி என்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். கல்யாணம் சம்பந்தமான விஷயங்கள்ல நல்ல செய்திகள் உண்டு. மறுமணம் சம்பந்தமான விஷயங்கள்ல சிலருக்கு நல்ல வரன்கள் கிடைக்கும். கோர்ட் கேஸ் வழக்கு விஷயங்கள் சிலருக்கு சாதகமாக அமையும். ஃபுட் சம்பந்தமான பிசினஸ், மில்க், டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சம்பந்தமான பிசினஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. வேலையில் முன்னேற்றம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு விநாயகர் வழிபாடு. கும்பராசி என்பர்கள், 7 சனி காலம்னால முதலீடுகள் விஷயத்தில் கவனம் தேவை. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிசினஸ் பண்ணுவவர்களுக்கு சில சங்கடங்கள் வரும், ஆனால் சமாளிச்சிருவீங்க. வேலையை பொறுத்தவரை பேங்க், இன்சூரன்ஸ், ஃபைனான்சியல் செக்டரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். சகோதர வழியிலே நன்மை உண்டு. உறவுகள் பலப்படும். மாணவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு பிருத்திங்கிராதேவி வழிபாடு. மீனம் ராசி என்பர்களே, செலவுகள் கூடும் நாள். சனி பகவான் அப்பப்ப ஏதாவது திடீர் விரைய செலவுகளை கொடுப்பார். கலைஞர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பிரயாணங்களின் பொழுது கவனம் தேவை. சில பேருக்கு வாகன யோகம் உண்டு. வேலையை பொறுத்தவரையில் சில சங்கடங்கள் வரும், சமாளிச்சிருவீங்க. ஜாபை பொறுத்தவரையில் ஹெல்த் செக்டாரில் வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாளாக இருக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் வழிபாடு. நன்றி, வணக்கம்.